தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இரண்டாவது முறையாக சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கு நடைபெற்றது. இதில் ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு உரை ஒன்று ஆற்றியிருந்தார். ஆளுநர் அவர்கள் வராரு அப்படிங்கிறப்பவே முதல்ல வந்தே மாதரம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய கீதத்திற்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது முதல்ல ஒழிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா விஜய் அவர்களோட செயல்பாடுகளில் இன்னைக்கு கூடின சட்டமன்றத்தில் நடந்த ஒரே நல்ல விஷயம். அதனால் அதை முதல்லையே சொல்லிடுவோம். அடுத்ததாக திமுக எப்போவுமே எதிர்க்கட்சியாக நல்லா செயல்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும், ஒரு ஊழல் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக நல்லாவே செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் அவர்களை விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாரு. குறிப்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் சாஃப்ட் டோனில் அணுகி கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை விர்ச்சுவல் அபியூசர்ஸ் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. வழக்கமாக இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜய் அவர்கள் இட்லி சாப்பிட்டாரு, டிஃபன் பாக்ஸை கொண்டு தலைமைச் செயலகத்தில் உட்காந்து சாப்பிட்டாரு, விஜய் அவர்கள் கோட்டு சூட்டு போட்டிருக்காரு, விஜயண்ணா வேட்டி சட்டை கட்டியிருக்காரா, கியூட்டான சிஎம்ல ஹேண்ட்ஸமான சிஎம்லடா நம்ம விஜயண்ணா அப்படியெல்லாம் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் தன்னுடைய கையில் எடுத்து தன்னுடைய வாயாலேயே சாப்பிட்டார் அப்படின்னு இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 38 நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்த பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை 175, 69 கொலைகள் நடந்திருக்கு. இதில் சாதிய ஆணவ படுகொலைகள் 4 படுகொலை நடந்திருக்கு. விஜய் அவர்கள் இதற்கு என்ன பண்ணாரு அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிற மாதிரி திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வாய திறங்க சிஎம் என்ற பேட்சை அணிந்து சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு சென்றிருக்காங்க. அதை பற்றி ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார். அதாவது டெமோக்ரஸியோடைய பியூட்டியே அதுதான். அதாவது அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும். அவங்க எங்களுக்கு எதிராக எதிர்ப்பை காட்டுறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார். ஏப்பா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வருது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விட்டு கிளின்னு கிளிக்கிறாரு, டேட்டாவோட எடுத்து பொலன்னு பொழக்கிறாரு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா. அதுக்கு ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா எடுத்த முன்னெடுப்புகள் என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதுல தாவேகா தற்குறி ஒருத்தன் சொல்றான், 5 செகண்டுக்கு ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேப்பரை பார்த்து பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு, இதுக்கு பேரெல்லாம் பிரஸ் மீட்டா அப்படின்னு அவன் பேசுறான். நாம இந்த தாவேகா தொண்டர்களை இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காவது பேப்பரை பார்த்து பிரஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வக்கு இருக்கு. உங்களுடைய அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதுக்கு கூட வழி இல்லையே. ஒரு பேப்பரை பார்த்து கூட ஒரு பிரஸ் மீட்டை விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்லையே. பிரஸ்ல மட்டும் விஜய் அவர்கள் வாய் திறந்தாரு அப்படின்னா விஜய் இதுவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒட்டுமொத்த இமேஜும் க்ளோஸ் அப்படிங்கிறது விஜய்க்கு நன்றாக தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் இருக்கார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் நடந்துச்சு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சின்ன பெண்கள் மீது கை வைக்கிறது, காலேஜ் போகிற பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது, சின்ன குழந்தைங்க மேலே கை வைக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய காதுகளுக்கு அந்த குழந்தைகளுடைய அந்த பெண்களுடைய குரல் கேட்கவில்லையா ஸ்டாலின் சார் அப்படின்னு வீரவசனம் பேசின விஜய் அவர்கள் இப்ப எதுக்கு வாய் மூடி மௌனம் காக்கிறாரு அப்படிங்கிற
கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சதுல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 38 நாட்கள்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது. கோவையில் ஒரு 10 வயது சிறுமியை சாக்லேட் கொடுத்து ஒருத்தன் கூட்டிட்டு போய் ஈவிரக்கமே இல்லாமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த குழந்தைய கொடூரமாக கொலை செஞ்சிடறான். அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயதான சிறுமியை பிஸ்கட் கொடுத்து ஒருத்தன் கூட்டிட்டு போய் ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தன் கொடூரமாக கற்பழிச்சு அந்த குழந்தைய முட்புதொரில் வீசிட்டு போயிடுறான். இதை பற்றி எல்லாம் சட்டசபையில் விஜய் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசலை? தாவேகாவுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது பெண்கள் இப்போ நிறைய பேர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. விக்டிம் எல்லாருமே வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராயிட்டாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மாற்றமாக தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னா பெண்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் குற்றம் நடந்துச்சுன்னா வெளியில வந்து சொல்றதுக்கே பயந்துகிட்டு இருந்தா. ஆனா தாவேகா ஆட்சியில பாத்தீங்களா, எல்லா பெண்களும் வெளியில வந்து தங்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு ஒரு வினோத கருத்தை, ஒரு வினோத தத்துவத்தை சொல்றாரு இந்த சிடிஆர் நிர்மல்குமார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பேட்ச் குத்திக்கிட்டு அதுல வந்து வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு எழுதி கையில பதாதைகளோடு சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்தது இதுவே முதல் முறை. இங்க இவ்வளோ அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கு, யாரா அங்க டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு கவுண்டமணி காமெடியில வர்ற மாதிரி விஜய் அவர்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இப்படியே உட்காந்துருக்காருங்க. 5 வருஷம் இப்படியே அமைதியாக இருந்து காலத்தை கடத்திட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் விஜய்? 38 நாட்களில் எவ்வளோ பாலியல் குற்றங்கள், விவசாயிகளுடைய போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், வேலியே பயிர மேயிறது மாதிரி தாவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த பாலியல் குற்றங்களில் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு கூட தாவேகாவுடைய பொறுப்பாளர் ஒருத்தன் ரோட்ல நின்றுகிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து ஈவ்டீசிங் பண்ணியிருக்கான். காலை கடன் கடிக்க போன ஒரு பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்கான் ஒரு தாவேகா நிர்வாகி. இது வந்து தொடர்கதையாயிடுச்சு. தமிழ்நாடு முழுவதும் தாவேகா நிர்வாகிகள் பெண்கள் விஷயத்துல எல்லாம் மீறிக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. டேட்டாவோட எதிர்க்கட்சிகள் விஜய்க்கு எதிராக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மௌனத்தை மட்டுமே விஜய் அவர்கள் எத்தனை நாளைக்கு பதிலாக கொடுத்துட்டு இருந்துட முடியும்? இந்த தாவேகா கும்பல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அண்ணா சட்டசபையில் அப்படியே மாஸ் பண்ணிடுவார். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா, கருணாநிதி அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வேற லெவலில் வந்து எதிர்க்கட்சிகளை ஓட விட்டுருக்காங்களோ அதே போல் நம்ம அண்ணா ஓட விட்டுருவாருன்னு நினச்சிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. டே இது சினிமா இல்லடா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா தான் சாமி முன்னாடி மட்டும்தான் நான் சொந்தமாக இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்லை அப்படின்னு வசனம் பேசுறதுக்கு இது என்ன சினிமாவா? லைவ்ல ஓடிட்டு இருக்கு ராஜா. அங்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு நீ வந்து பேசி டயலாக் பேசி ஒரு 1-on-1 கான்வர்சேஷன்ல வின் பண்ணிட முடியாது. உள்ள இருந்து வரணும். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜயை மட்டும் அவர் பொழந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. விஜயோட ரசிகர்களையும் தாவேகா தொண்டர்களையும் விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து விர்ச்சுவல் அபியூசர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு எதிராக கேள்விகளை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த 38 நாட்கள்ல நடந்த பாலியல் குற்றங்கள், கொலைகள், ஆணவ படுகொலைகள் இது எல்லாத்தையும் வித் டேட்டாஸோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு விஜய் அவர்கள் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாம மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஆளுங்கட்சியாக தாவேகா தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களாகிய நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை பதம் பார்த்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.